ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியூவர்ஸோட கமெண்ட்டுக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். நியூசிலாண்டில் ஊபர் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து அப்ளை பண்ணலாமா, என்ன மாடல் கார் வேணால் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மூணாவது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஊபர் ஓவரால் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த 3 விஷயத்தையுமே நான் கவர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஊபர் ரைட் ஷேர் மாதிரியே இங்கே இன்னும் 1-2 கம்பெனிஸும் இருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இங்கே வரும்போது, ஊபர் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஊபர் மட்டும் பண்ணாமல் இன்னும் 1-2 இதில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எதில் பிஸியாக இருக்கோ நீங்கள் அதில் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டையுமே நான் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி நான் போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ ஸ்ரீலங்காவிலேருந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஊபருக்கு நம்ம வண்டி ஓட்டுறது வந்து இண்டிபெண்ட் கான்ட்ராக்டராக தான் நம்ம ஓட்டுவோமே தவிர, ஊபர் வந்து ஒரு எம்ப்ளாயராகவோ நம்ம வந்து அதில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயியாகவோ நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அவங்க எம்ப்ளாயராக இருந்தாங்க, நம்ம எம்ப்ளாயியாக இருக்கோம் அப்படின்னா நம்மளால் எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அவங்க வந்து விசா ஸ்பான்சர்ஷிப் பண்ணி நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. பட் இந்த டிரைவிங், இந்த டாக்ஸி டிரைவிங் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் இங்கே நியூசிலாண்டில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஊபருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி உங்களால் ஊபர் டாக்ஸியோ இல்லை வேறு எந்த டாக்ஸியாக இருந்தாலுமே நீங்கள் ஓட்ட முடியும். ஸோ உங்களால் நீங்கள் வெளியில் கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக அங்கேருந்து இங்கே உங்களால் ஊபர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட நியூசிலாண்ட் லைசன்ஸ்லேருந்து காருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுலேருந்து காஃப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் இங்கே நியூசிலாண்டில் இருந்தால் தான் உங்களால் எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ நீங்கள் நியூசிலாண்டை விட்டு வேறு எங்கே இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, அங்கே நீங்கள் ஆல்ரெடி ஓட்டிகிட்ருக்கீங்கன்னா எஸ், நீங்கள் அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே நீங்கள் ஓட்டலாம். பட் இதை தவிர நீங்கள் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் டைரெக்டாக உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஓட்ட முடியாது. ரெண்டாவது கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன் வி யூஸ் எனி மாடல் கார்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஊபருக்கு வந்து ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது நீங்கள் ஊபர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் க்ரைட்டீரியா அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட கார் வந்து 15 வருஷத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாடலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2025ன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் காரு 2010க்கு மேலே இருக்கக்கூடிய மாடலாக இருக்கணும். அதுக்கு உள்ளே இருந்தது அப்படின்னா உங்கள் கார் எலிஜிபிள் கிடையாது ஊபர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து மெயின் ரெக்குயர்மெண்ட். இதுலேயே அப்படியே ரெண்டாவது ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊபர் கம்ஃபர்ட்னு ஒன்று இருக்குது. ஊபர் கம்ஃபர்ட்டை வந்து நம்ம எப்படி பண்ண முடியும்னா, உங்கள் கார் வந்து 7 இயர் ஆர் லெஸர் தென் தட் இதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் ஊபர் கம்ஃபர்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, கம்ஃபர்ட் அப்படின்னு வரும்போது கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் லெக் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும், ஏர்போர்ட் ட்ரிப் நீங்கள் எடுக்கும்போது உங்களோட பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி ரீசன்னால் கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கார் 7 இயர்ஸ் ஆர் அதுக்குள்ளே இருக்கணும். ஊபர் க்ரீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எலக்ட்ரிக் கார்ஸ். இங்கே நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஊபர் எடுத்துக்கக்கூடிய சர்வீஸ் ஃபீயுமே எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி. அதாவது கஸ்டமர் பே பண்ணுற காசுலேருந்து ஊபர் அவங்களோட சர்வீஸ் ஃபீயை பிடிச்சிட்டு மிச்சத்தை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட்லாம் இருக்குது. ஸோ ஊபர் க்ரீன் அப்படின்றது இப்போ ஊபர் எக்ஸ், ஊபர் கம்ஃபர்ட், ஊபர் க்ரீன் இதுக்கு நம்ம எலிஜிபிள் அப்படின்னா அந்த ட்ரிப் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நீங்கள் ஊபர் எக்ஸுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஊபர் எக்ஸ் மட்டும்தான் வரும். இதுவே நீங்கள் வந்து ஒரு நியூவர் மாடல் கார் வச்சுருக்கீங்க, கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றப்ப உங்களுக்கு ஊபர் எக்ஸும் வரும், ஊபர் கம்ஃபர்ட்டும் வரும். ஊபர் க்ரீன் வந்து நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊபர் க்ரீனும் வரும், கம்ஃபர்ட் அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா கம்ஃபர்ட் ட்ரிப்ஸும் வரும், ஊபர் எக்ஸும் வரும். ஸோ மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாடல் காராக வேணால் வச்சுருக்கலாம். பட் அந்த கார் 15 வருஷத்துக்கு உள்ளே இருக்கணும், இல்லைனா 7 வருஷத்துக்கு உள்ளே இருக்கணும், இல்லைனா எலக்ட்ரிக் காராக இருக்கணும். அப்போ நீங்கள் தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணி ஓட்டலாம். ஸோ மூணாவது கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஷேர் வித் மீ த ஊபர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊபரோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸோட ஹோல் டைம் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 50 days கிட்ட எடுக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஊபர் ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் நியூசிலாண்டோட ஃபுல் டிரைவர் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். அதுவும் நீங்கள் நியூசிலாண்டில் 2 வருஷம் நீங்கள் ஃபுல்லாக அந்த ஃபுல் லைசன்ஸ் வச்சு ட்ரைவ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பி என்டோஸ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு ஐடி கார்டு, அது நீங்கள் வந்து நியூசிலாண்ட் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சியில் அப்ளை பண்ணி வாங்கணும். அந்த பி என்டோஸ்மெண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் நியூசிலாண்ட் ஃபுல் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். உங்களோட டாக்டர் கிட்டேருந்து நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். நீங்கள் வந்து ஃபிட் அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இது ரெண்டுமே இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பி என்டோஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதோட ப்ராசஸிங் டைம் வந்து ஒரு 10 to 15 days ஆகும். அந்த பி என்டோஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கிள் டெஸ்டிங் ஸ்டேஷனுக்கு உங்கள் காரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு, டாக்ஸி எல்லாத்துக்குமே காஃப் தான். காஃப்ன்றது சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ். இதை வந்து நீங்கள் எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ பி என்டோஸ்மெண்ட் வந்த உடனே வெஹிக்கிள் டெஸ்டிங் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் காரை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி காஃப் அப்படின்ற அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டுவாங்க. 6 months அந்த எக்ஸ்பிரி டேட்டோட ஒட்டுவாங்க. சப்போஸ் அவங்க டெஸ்ட் பண்ணும் போது உங்கள் காரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, விச் மீன்ஸ் வந்து டயரில் வந்து ப்ராப்பரான த்ரெட் இல்லை, உங்களோட லைட்டு வந்து ஒர்க் ஆகலை, வைப்பர் வந்து கிளியராக இல்லை, இப்படின்ற சிச்சுவேஷனில் அவங்க அந்த காஃபை வந்து ஃபெயில் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 28 days டைம் கொடுப்பாங்க. இந்த 28 daysக்குள்ளே நீங்கள் என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை நீங்கள் சரி பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஃப் பாஸ் ஆகிடும். இது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றா முடிக்க நீங்கள் ஊபரோட ஆப்பில் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வருவீங்க. இது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேயே ஒன்றா நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வருவீங்க. இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஊபர் உங்களுக்கு டிஎஸ்எல் லேபிள் அப்படின்றது ஒன்று அனுப்பும். அந்த டிஎஸ்எல் லேபிளுமே நீங்கள் அந்த காஃப் போடும்போது கேட்பாங்க. பட் நீங்கள் ஊபர் நம்பர் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை காஃப் பாஸ் பண்ணிடுவாங்க. டிஎஸ்எல் லேபிள் அப்படின்னா என்னென்னா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் லெவி லேபிள். இதை வந்து காரோட கண்ணாடியில் நம்ம முன்னாடி வந்து வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து பேசஞ்சர் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுனால இது எல்லாமே மஸ்ட்டு. அது வர்றதுக்கு ஒரு 1 week ஆகும். இது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா லாக்மேட் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. அது என்ன அப்படின்னா நியூசிலாண்ட் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சியோட லிங்கான இந்த ஆப்பு நீங்கள் ஒரு வாரத்துக்கு 70 hours தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா பேசஞ்சர் சர்வீஸ் அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க. நம்மளோட சேஃப்டி மட்டும் இல்லாமல் பேசஞ்சரோட சேஃப்டியும் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்ரிடே நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களோட டைம் ப்ளஸ் உங்களோட கிலோமீட்டர் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. ப்ளஸ் எவ்ரிடே ஒர்க்கை முடிக்கும் போது அதை மென்ஷன் பண்ணுவீங்க. இது வந்து ஊபருக்கு மட்டும்தான் மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து மெயின் ஜாபாக வந்து வேறு எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஈவினிங் வந்து நீங்கள் ஊபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டலாக எல்லா அவசியமே நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணணும். பட் அட் த எண்ட் ஆஃப் த வீக் நீங்கள் வந்து அந்த ஒரு வீக்குக்கு 70 hours நீங்கள் க்ராஸ் பண்ணிடவே கூடாது. அப்படி க்ராஸ் பண்ணிங்கன்னா வார்னிங் மெயில் வரும். அதையும் மீறி நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு 1 weekக்கு வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க ஊபர்லேருந்து. ஸோ நீங்கள் வண்டி ஓட்ட முடியாது. நீங்கள் லாக்மேட்டில் ரெஜிஸ்டர் பண்ண உடனே அந்த மெசேஜ் ஊபருக்கு போயிடும். அதுக்கப்புறமேட்டு ஊபர்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். 1-2 மாடியூல்ஸை வந்து எடுக்க சொல்லுவாங்க. மாடியூல்ஸ் அப்படின்னா என்னென்னா எப்படி நீங்கள் வந்து சேஃபாக கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணுறது, எப்படி சேஃபாக ட்ராப் பண்ணுறது, கான்ஃப்ளிக்ட் வந்தது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எமர்ஜென்சியில் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் வச்சு மாடியூல்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க, ஒரு குவிஸ் மாதிரியும் இருக்கும். அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடித்த கையோட ஒரு 24 hours உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ 30 daysலேருந்து 40 days உங்களுக்கு கண்டிப்பாக எடுக்கும் ஊபர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பண்ணுறதுக்கு. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நியூசிலாண்ட் லைசன்ஸ் இப்போ நான் வந்து நியூசிலாண்டுக்கு புதுசாக வந்திருக்கேன். ஒரு 1 monthல நான் வந்து வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு லைசன்ஸ்க்கு வந்து தியரி டெஸ்ட் எழுதிட்டேன், ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் எழுதி நான் ஃபுல் லைசன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களால் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா பி என்டோஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் நியூசிலாண்ட் ஃபுல் லைசன்ஸை வச்சு நியூசிலாண்டில் நீங்கள் 2 வருஷம் வண்டி ஓட்டியிருக்கணும். ஸோ இப்போ தான் லைசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட சொந்த ஊரில் இருக்கக்கூடிய
டிரைவிங் ஹிஸ்ட்ரி இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் ஆல்ரெடி ஊரில் வந்து ஒரு 10 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, கார் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸம்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது அந்த வெஹிக்கிள் டெஸ்டிங் ஸ்டேஷன்லேயே அந்த ஃபார்மும் இருக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 10 to 15 டேஸ் எடுத்துப்பாங்க. உங்களோட அந்த டிரைவிங் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸம்ஷனை வந்து அப்ரூவ் பண்ணி உங்களை வந்து ஓகே நீங்கள் பி என்டோஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஈவன் தோ உங்களுக்கு 2 years ஆஃப் ஃபுல் லைசன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 15 டேஸ் ஆகுது. ஸோ இந்த ரீசனால தான் 30 டேஸ்லேருந்து 50 டேஸ் வரைக்கும் ஆகும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டில் வந்து ஊபர் மட்டும் கிடையாது, டிடி அப்படின்ற ஒரு ரைட் ஷேர் கம்பெனியும் இருக்குது, போல்ட் அப்படின்ற ஒரு ரைட் ஷேர் கம்பெனியும் இருக்குது. ஊபர் வந்து எல்லா சிட்டிலையுமே இருக்குது. ஏன்னா ஊபர் பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரஸ்ட் கஸ்டமர் கிட்ட வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால் எங்கே பார்த்தாலும் கஸ்டமர்ஸ் வந்து ஊபர் தான் புக் பண்ணுவாங்க. பட் டிடி இட்ஸ் அ சைனீஸ் பிராண்ட். ஆக்லாண்டில் ஆல்ரெடி ஃபேமஸ். ரீசெண்டாக வெல்லிங்டன்லேயும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இப்போ டிடியுமே கொஞ்சம் நல்லா பிஸியாக போது அவங்க டிரைவர்ஸ்க்கு வந்து நல்லா பே பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஊபர் வந்து சர்வீஸ் ஃபீ வந்து கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. கஸ்டமர் பே பண்ணுற காசுலேருந்து ஊபர் அதிகமாக எடுத்துக்கிட்டு கம்மியாக டிரைவருக்கு பே பண்ணும். பட் டிடி வந்து கொஞ்சம் கம்மியாக டிடி எடுத்துக்கிட்டு பேலன்ஸை வந்து டிரைவருக்கு பே பண்ணும். அதே மாதிரி போல்ட் அப்படின்ற ஒரு ரைட் ஷேர் கம்பெனியும் ஆக்லாண்டில் இருக்குது. பட் அதோட சர்வீஸ் வந்து பெருசாக நல்லா இல்லை, டிரைவருக்கு வந்து ரொம்ப கம்மியாக பே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்துருந்தேன். ஸோ ஊபர் மட்டும் இங்கே கிடையாது, இன்னும் 1-2 ரைட் ஷேர் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே ரைட் ஷேரில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஓட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மல்டிபிள் இது வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே லாகின் பண்ணி வச்சுட்டு எதில் பிக்கப் வருதோ நீங்கள் டக்குன்னு அதில் நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் கேட்டிருந்த இந்த 3 கொஷினுக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் போடும்போது உங்களுக்கு உடனே வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye-bye.